நினைத்ததை நினைத்த மாதிரி தன்னுடைய சிந்தனைகளை செயல்படுத்தும் சிம்ம ராசி நேயர்களுக்கு ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்தில் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னு பற்றி பார்க்குறோம். முழுமையாக வீடியோ பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள செயல்பாடுகள் கிடைக்கும் என உறுதியாக கூறிக்கொள்கிறேன். சிம்ம ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என பார்க்கும்போது மக நட்சத்திரம் கேது பகவான் நட்சத்திரம் சிம்ம ராசியில், பூர நட்சத்திரம் சுக்கிர பகவான் நட்சத்திரம், அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில் இருக்குது. உத்திர நட்சத்திரம் சூரிய பகவான் நட்சத்திரம். அப்போ கேது பகவான் நட்சத்திரமும் சுக்கிர பகவான் நட்சத்திரம் சூரிய பகவான் நட்சத்திரம் கொண்ட அமைப்பு தான் சிம்ம ராசி. சிம்ம ராசியின் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் என பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ இந்த சூரிய பகவான் ராசியான சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே தன்னை யாரும் சிறிது கூட மரியாதை இல்லாமல் நடத்திவிடக்கூடாது. அப்படி நடத்தினாங்கன்னா அவங்க கூட பேசவே மாட்டாங்க. இது சிம்ம ராசிக்கு இயல்பான குணம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில பூர நட்சத்திரம் இருப்பதால் பூர நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய இயல்பான கேரக்டர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னா, தனக்கு பிடிச்ச தன்னுடைய மனசுக்கு ஏற்றவாறு என்ன நடக்கும் அதை மட்டும் தான் ஏற்றுக்குவாங்க. அவங்களுடைய மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைன்னா அதை வந்து நிராகரிச்சிடுவாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எனக்கு வேண்டாம், நீ இப்போ வேலையை பாரு, நான் வந்து கவலையப்பட மாட்டேன் அப்படிங்கிற தன்மையில் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் இயங்குவார்கள். அதனால சொல்றது, பூர நட்சத்திரத்தை திருப்திப்படுத்தணும்னா அவ்வளோ பெரிய ஒரு கடினமான சூழ்நிலை. ஆனால் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டோம்னா அவங்கள மாதிரி ஒரு அன்பு காட்டுறது வேற யாருமே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அன்பை காட்டுவாங்க. புரியுதோட நண்பு, அது அதான் சொன்னா அந்யோன்யம் பார்த்தீங்களா, அந்த ஒரு அந்யோன்யத்தை பூர நட்சத்திரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி சப்போர்ட்டர், அந்த ஈர்ப்புத்தன்மைக்குரிய நகராக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பூர நட்சத்திரத்தை திருப்திப்படுத்த முடியுங்கிறது உண்மை. ஸோ இது வந்து ஒரு மனிதனுக்குள்ள உள்ள விஷயம் மட்டும் கிடையாதுங்க. பூர நட்சத்திரத்துக்கு இயல்பாகவே ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு பிடிச்ச வாகனங்களாக இருக்கட்டும், எதுனாலும் தன்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும் தான் செயல்படுத்துவாங்க. இல்லைன்னா போய்கிட்டே இரு அப்படிங்கிற தன்மையில் இயல்பாகவே இயங்குவாங்க. ஸோ இது நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் கண்ட விஷயங்கள். மேபி பூர நட்சத்திரக்காரங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை நல்ல விதமாக மனசில் உள்ளது தெளிவாக சொல்லுங்கள். அதெல்லாம் நமக்கு தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்தில் சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பை கிரக நிலைகள் ஆரம்பத்திலேயே ஏற்படுத்தியிருக்கின்றன. புதிய தொழில் தொடங்கணும், தொழில் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு, பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு. தொழில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தினாலும் வேலையை பார்த்துட்டே இருக்க சாமி, எனக்கு வேலையில் ஒரு மாற்றமே இல்லை, எனக்கு பதவி உயர்வுக்காக நான் எவ்வளவோ ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு, நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் போது அரசாங்க வேலையில் பயணிக்கும் நம் சிம்மராசிக்காரங்களுக்கு மரியாதையும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் மரியாதை பட்டு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக உண்டு. திருமண தடைகள் விலகி திருமணத்துக்குரிய முயற்சிகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்குறோம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்திருக்கும். ஸோ அந்த பிரச்சனையில் ஒரு சும்மா தீர்வு இருப்பதற்கான வாய்ப்பை இந்த மாத பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஆரம்பத்தில் சின்ன சின்ன தாக்கங்கள் இருந்தாலும் உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள், உங்களுடைய லாபத்தன்மையை நீங்கள் இப்போ ஒரு 10,000 போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு 15,000 லாபத்தை எதிர்பார்த்தீங்கன்னா கட்டாயமாக லாபத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு, இரட்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்புலாம் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உண்மை. அதே போல் கல்வியில் ஒரு சிறந்த மாணவர்களாக, ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுத்திறமை கொண்ட மாணவர்களாக சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பு, தன் மனசுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை எடுத்து அதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் ஏற்படுத்தி கொள்கின்றன. இந்த ஜூன் மாதம் தொடங்கிட்டாலே மிகப்பெரிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கல்வி தான். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் தான் மகன் என்ன படிப்பான், சிம்மராசி தான் மகன் இருக்கான் என்ன படிப்பான், இல்லை இதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கறது தான் இந்த மாதத்துல மிக முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாக கல்வியில் ஒரு நல்ல மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். எப்போ உங்களுடைய தாயார் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகள் குறையும். அதன் மூலமாக அவங்க நல்ல ஒரு ஆரோக்கிய நிலைக்கு வருவாங்க. அம்மா
வழி உறவு மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். அவங்க மூலமாக பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மையெல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வீடு ஏதாவது இடமாற்றம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் இடமாற்றம் செய்வதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. சரி, ஓகே. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க. யாரையும் நம்பி அதிகமாக பணம் கொடுத்து மாட்டிக்க வேண்டாம். பணம் நிறையா வருதுங்கிறதுக்காண்டியும் தேவையில்லாத விரைய செலவுகள் செய்ய வேண்டாம். பொருளாதாரத்தை கவனமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு பொருளாதாரம் கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் ரொம்ப தேவைப்படும். உங்களுடைய வீட்டில் எடுக்கிற முயற்சிகளுக்கு மிக பயனுள்ள விஷயத்துக்கு தேவைப்படும். அதனால் பொருளாதாரத்தில் கவனம் தேவை என்பது தான் இந்த மாதத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த 2 நாட்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 நாட்கள் சந்திராஷ்டமம், இதில் 2 நாள் உங்களுக்கு முழுமையாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கம் வராது. புதிய முயற்சிகளை முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். கரெக்டான வேலைகளை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் உண்டு. விநாயகர் வழிபாடு சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு நீங்கள் கரெக்டாக பின்பற்றினீங்கன்னா சந்திராஷ்டமத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வராது என தெளிவாக கூறுகிறேன்.